ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு கிறிஸ்தவ ஆராதனை. ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் அநேக ஆலயங்களில், முக்கியமாக பெந்தேகோஸ்து திருச்சபைகளில் ஆராதனை வர்ஷிப் என்ற காரியத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதிகமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து அதிக பேரோசையோடு அதிகமான பாடல்களை திருப்பி பாடி குதித்து ஆடுவதனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம் என்று நினைத்து கொண்டு அந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். இன்னும் தனிப்பட்ட ஊழியர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆலய ஆராதனை என்ற பெயரில் அவர்கள் அதிகமான வண்ண விளக்குகளை போட்டும் பல வகையான புகைகளை அடித்தும் குதித்து பாடி, ஒரு சில கிறிஸ்தவ ஊழியர்கள் சினிமா மெட்டுகளில் கூட பாடல்களை ஏற்றி அதற்கேற்றபடி இளைஞர்களையும் யுவதிகளையும் பாடத் தூண்டுகிறார்கள், ஆடத் தூண்டுகிறார்கள். அவர்கள் அதிகமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பதினால்தான் அந்த இளைஞர்கள் யுவதிகளும் அவருடைய கூட்டங்களுக்கு இழுக்கப்பட்டு ஒரு தவறான பாதையில் போதிக்கிறார்கள். இது தவறு. ஏனென்றால் நம் ஆண்டவராகிய தேவாதி தேவனும் முதலாவது ஆராதனை என்ற பதம் வேதாகமத்தில் காணப்படுகிறது. அந்த ஆராதனை எவ்வாறு அனுசரிக்கப்பட்டது என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொண்டால் நிச்சயமாகவே நாம் மேம்போட்டான ஒரு ஆராதனைக்கும், ஆடம்பரமான ஒரு ஆராதனைக்கும், ஒரு டாம்பிகமான ஆராதனைக்கும் நாம் இழுத்துச் செல்லவே முடியாது. நம்முடைய பிள்ளைகளையும் அப்பேற்பட்ட காரியங்களுக்கு நாம் வழிநடத்துகிற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் முதலாவது தேவாதி தேவன் யெகோவா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்க சொல்லும்படி மோசேயும் ஆரோனையும் அனுப்பும் பொழுது அவர் கற்பித்த காரியம் இதுதான்: என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படி போகவிடு என்றுதான் பார்வோனுடைய நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் இவ்வளவு நாள் அடிமைத்தனத்தில் இருந்தீர்கள், ஆனால் எங்களுக்கு விடுதலை வேண்டும், அப்படியெல்லாம் கேட்க ஆண்டவர் சொல்லவே இல்லை. எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை எனக்கு போகவிடும் என்பதுதான். அதற்கு பார்வோன் மறுப்பு தெரிவித்து, உங்கள் தேவனை நான் அறியேன், நான் ஏன் ஜனங்களை போகவிடும் என்று அதிகமாக முரட்டாட்டம் பிடித்தான். நடந்தது என்ன? பல்வேறு வகையான வாதிகளை அனுப்பி தேவன் பலத்த கருத்தோடும் ஓங்கிய பயத்தோடும் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். அப்பொழுது ஒரு பஸ்காவை ஆசரிக்க சொன்னார். முதலாக இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையில் அந்த பஸ்காவின் ஆசரிப்பின் கருத்தை பற்றி இவ்வாறு கூறப்படுகிறது. அது ஆராதனை எனப்படுகிறது. யாத்ராகமம் 12:25 முதல் 27 வரை. கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணும்போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை நடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தனி வாங்கி பணிந்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, இங்கு யெகோவா தேவன் கொடுக்கிற கட்டளை என்றால் கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி ஒரு ஆராதனை. அதுதான் முதலாக வேதாகமத்தில் ஆராதனை என்ற சொல் காணப்படுகிறது. எவ்வாறு நாம் ஆராதனையை அனுசரிக்க வேண்டும்? கர்த்தருடைய பஸ்காவா பலி ஒரு ஆராதனையாக காணப்படுகிறது. நாம் அந்த பலியின் உட்கருத்தை நாம் உணர்ந்து கொண்டால் நிச்சயமாகவே நாம் வீடுகளிலும் அவ்வாறு நாம் ஆராதனை செலுத்தும் போது தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை உணரலாம். ஆலய ஆராதனைகளிலும் அப்பேற்பட்ட உட்கருத்தான ஆராதனை நடத்தும் பொழுது நிச்சயமாகவே நாம் எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளலாம். வெறுமனே ஒரு பாட்டுகளையும் அதிகமான சத்தத்தோடு வாத்தி கருவிகளை இசைத்து பாடல்களையும் பாடுவதை கேட்டு அனுபவிக்கிறதோடு ஒரு பரவச நிலைக்கு உந்தப்படாமல் நிச்சயமாகவே நாம் ஆராதனையின் உட்கருத்து என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாகவே நாம் தேவனை ஆராதிப்பதில் தயங்கவே மாட்டோம். அது எந்த சபை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, பெந்தேகோஸ்து சபை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அது சிஎஸ்ஐ சபை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும், அது லூத்தரன் சபையாக இருந்தாலும் சரி. ஆகையால் இந்த கிறிஸ்தவ ஆராதனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாம் வேதாகமத்தின் அடிப்படையிலிருந்து தேவன் இந்த பஸ்காவை ஆசரிப்ப சொன்னதன் அர்த்தத்திலிருந்து நாம் சற்று தியானிக்கலாம். முதலாவது
இந்த பஸ்காவை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரித்தது எப்போது என்றால் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 430 வருடம் எகிப்திடம் அடிமையாக இருந்தார்கள். அவர்களுக்கு கொடுமையாக வேலை வாங்கப்பட்டார்கள். ஒரு சுதந்திரம் என்றாலே என்னவென்றே தெரியாது. ஒரு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமோ, தொழுது கொள்ள வேண்டுமோ என்ற காரியங்களெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆகையால் தேவன் ஒரு ஆராதனையின் திட்டத்தை அவர்களுக்கு வகுத்து கொடுத்தார். அதுதான் இந்த பஸ்கா. அவர்கள் அப்படி செய்யும் பொழுது, முதலாவது நாம் ஆராதனை செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாமும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எகிப்தின் பாவ வாழ்க்கையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டவர்களாக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். எந்தெந்த காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, எந்தெந்த பாவங்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ, அதிலிருந்து நாம் மீண்டும் ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எகிப்தில் இருக்கும் பொழுது எந்த பஸ்காவையும் ஆசரிக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிடவே இல்லை. அவர்கள் எப்பொழுது எகிப்தை விட்டு கால்நடையாக வெளியேறினார்களோ அப்பொழுதே இந்த 1ஆம் மாதத்தில் நீங்கள் புறப்பட்ட இந்த விடுதலையின் 1ஆம் மாதமாக இருக்க கடவுது என்று 1லிருந்து 10-14 நாட்கள் வரைக்கும் நீங்கள் இதை ஆசரிக்க வேண்டும் என்று கூறினார்கள். பிரியமானவர்களே, நாமும் கூட நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாகவே பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதுதான் முதலாவது கண்டிஷன். நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இருக்கும் பொழுது அதன் மூலம் கிடைக்கும் ஒரு உள்ளான சமாதானமும் சந்தோஷமும் அது எந்த மனிதனாலும் நமக்கு தர முடியாது. அது எப்பேற்பட்ட செல்வ செழிப்பும் நமக்கு வழங்க முடியாது. ஆகையால் நாம் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா என்று சிந்திப்போம். ஏனென்றால் ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பிரியமானவர்களை, நாம் செய்வது ஒரு புத்தி உள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும். ஒரு புத்தியற்ற ஆராதனை போல் நாம் ஆட்டமும் பாட்டமும் குதியாட்டமும் என்று இருக்கக்கூடாது. இன்று நான் ஃபேஸ்புக்லேயே யூடியூப்ல ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு கிறிஸ்துவ சகோதரி தான் ஆடை கூட தெரியாமல் இல்லாமல் ஒரு கிறிஸ்துவ பாட்டு என்று சொல்லி அதற்கு நடனமாட்டி கொண்டிருக்கிறார்கள். மக்களும் அதை ரசித்து அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு புத்தி இல்லாத ஆராதனை. ஏனென்றால் நிச்சயமாகவே நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது நமக்குள் ஒரு ஆடையில் ஒரு கவனம் வரும், நம் நடத்தையில் ஒரு கவனம் வரும், நாம் தேவனை ஆராதிப்பதில் ஒரு பயபக்தி வரும். அது ஒரு ஆட்டமும் பாட்டமும் குத்தாட்டமுமாக இருக்கவே முடியாது. எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மோசையை திரும்பி வர தாமதமான பொழுது ஆரோனை வற்புறுத்தி ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ண சொல்லி அதற்கு ஒரு வழிபாடு நடத்தினார்களோ, அது ஒரு புத்தியற்ற ஆராதனை. அப்பொழுது சொன்னது, அது ஜெயத்தொனியின் சத்தமும் அல்ல, ஒரு அபத்தனியின் சத்தமும் அல்ல, பாடலின் சத்தமும் கேட்கிறது என்று. அதுவும் ஒரு பாடலின் சத்தம்தான். ஆனால் அங்கு மோசே வந்து பார்த்தபோது அநேக மக்களை யாரோ நிர்வாணப்படுத்தி இருந்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, நாம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு நிச்சயமாகவே தேவனை ஆராதனை செய்யும் பொழுது நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் பிரியமான ஜீவபலியாக நாம் ஒப்புக் கொடுப்பதில் வெகு கவனமாக இருப்போம். அது நாம் ஆடையாளர் அலங்காரத்தில், உடையில், நாம் நடப்பதில், நடனமாடுவதில் எல்லாம் ஒரு பரிசுத்தம் காணப்படும், ஒரு நேர்த்தியான தன்மை காணப்படும், ஒரு பயபக்தி காணப்படும். அதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தும்படி அப்படிப்பட்ட ஒரு புத்தியுள்ள ஆராதனை நாம் கடந்து கொள்ளும்படி நாம் நம் வீடுகளில் அதை செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவனுடைய மகிமையை நாம் உணர்ந்து அனுபவிக்கலாம். தேவன் கிருபை செய்வாராக. இரண்டாவது, இந்த பஸ்கா பண்டிகையை ஆசிரிக்கப்படுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டளை என்னவென்றால், அவர்கள் ஆளுக்கு ஒரு குடும்பத்தினர் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை வெட்டி அந்த இரத்தத்தை ஈசோப்பினால் இழுத்து தங்கள் வாசல் நிலைகளிலும் 2 சட்டங்களிலும் தெளிக்க வேண்டும். அப்பொழுது அந்த இரத்தத்தை கண்டு சங்கார தூதன் கடந்து போவான். யாத்திராகமம் 12:13, நீங்கள் இருக்கும் வீடுகளில்
அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். பிரியமானவர்களே, இரண்டாவது கண்டிஷன், நாம் கிறிஸ்தவ ஆராதனைக்கு நாம் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, இரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாக நாம் தேவ சந்நிதியில் காணப்பட வேண்டும். அது உங்களுக்கு அடையாளம். அப்பொழுதுதான் அந்த சங்கார தூள் வரும்போது நம்மை சங்காரப்படுத்தாதபடி தேவன் கடந்து போக செய்வார். உங்கள் வீட்டு நிலைகளிலும் வாச சட்டங்களிலும் அதை பூச வேண்டும் என்று, ஈசோப்பினால் எடுத்து பூச வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தாவீது ராஜா கூட சொல்கிறார், என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், நான் பாலிலும் மென்மையாவேன் என்று கூறுகிறார். பிரியமானவர்களை, நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜீவியம் நமக்குள் காணப்படுகிறதா என்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். அப்படி இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் ஆராதிக்கும் ஆராதனை தான் ஒரு புத்தியுள்ள ஆராதனையாகவும் ஒரு உண்மையான கிறிஸ்துவ ஆராதனையாகவும் காணப்படும். இங்கு வாசல் நிலைகளிலும் சட்டங்களிலும் இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இப்பொழுது நாம் அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாமே தேவனுடைய வீடாக, தேவனுடைய ஆலயமாக நாம் காணப்படுகிறோம். ஆகையால் இங்கு வாசல் என்பது நம் உதடுகளின் வாசல்களை குறிக்கிறது. நம் உதடுகளின் வாசல்களை நாம் கவனித்து இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் துதி செலுத்தும் போதும் பாடுகிற பாடல்களும் தேவனுக்கு பிரீதியாக இருக்கும். சங்கீதம் 141:3, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். பிரியமானவர்களே, நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாசல் நிலைச்சட்டங்களில் இரத்தத்தின் அடையாளம் காணப்படுகிறதோ அதே போல் நம்முடைய உதடுகளிலும் இரத்தத்தின் அடையாளம் காணப்பட வேண்டும். உதடுகள், பேச்சுகள், வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆராதனையும் தேவனுக்கு பிரீதியாக இருக்கும். ஏனென்றால் ஏசியா தீர்க்கதரிசி உசியா ராஜாவின் வர்ணமடைந்த காலத்தில் தேவனுடைய மகிமையை ஆலயத்தில் கண்டார். அவர் உயரும் உன்னதமான சிங்காசனத்தில் தேவன் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரத்துங்களால் ஆலயம் நிறைந்திருந்தது. கேருபீன்கள் அவர்கள் இருந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த தரிசனத்தை ஏசியா தீர்க்கதரிசி கண்ட பொழுது விழுந்து, ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகளுள்ள ஜனக்கூட்டங்களின் மத்தியில் இருக்கிறேன் என்று கூறினார். அப்பொழுது சேருபீன்களில் ஒருவர் அந்த பலிபீடத்தில் உள்ள ஒரு தணலை கொண்டு வந்து குரட்டினால் எடுத்து அவனுடைய வாயை தொட்டினால் நீ சுத்தமாக்கப்பட்டாய் என்று கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் தேவாதி தேவனின் தரிசனத்தை காண்பதற்காகவும் அவருக்கு ஆலய ஆராதனை, ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு உண்மையான கிறிஸ்தவ ஆராதனை செய்வதற்காக நாம் முதலில் நம்முடைய பேச்சுகள், வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்க வேண்டும். அதுதான் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தாவீது ராஜா சங்கீதத்தில் கூறியுள்ளார். நம்முடைய வார்த்தையில் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும், தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் ஒன்றும், மற்றவர்களை குறை சொல்லும் வார்த்தைகளும், கோல் சொல்லும் வார்த்தைகளும் புறப்படவே கூடாது. மற்றவர்களை கேலி பேசும் வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து புறப்படவே கூடாது. அப்படி நாம் ஜீவித்திருக்கும் பொழுதுதான் நாம் ஆராதனை செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய ஆராதனை தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். மற்றவர்களை மரியாதை குறைவாக பேசும், பெரியவர்களை முக்கியமாக வயதில் மூத்தவர்களை மரியாதை குறைவாக பேசும் காரியங்கள் நம் வாயிலிருந்து வெளிப்படவே கூடாது. ஆகையால் நாம் நம்மை அப்படி சுத்திகரிக்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் செப்பனியா 3:9 கூறுகிறது, அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். பாருங்கள் பிரியமானவர்களே, அப்பொழுது ஜனங்கள் ஆராதனை செய்யும்படி அவருடைய பாஷையை சுத்தமான பாஷையாக விளங்க பண்ணுவேன் என்று கூறுகிறார். நம்முடைய பாஷை சுத்தமான பாஷை என்பது தேவனுக்கு விரோதமான பேச்சுகள் நம் வாயிலிருந்து புறப்படவே கூடாது. ஏசாயா தீர்க்கதரிசியை போல நாம் தேவனே அதமானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று ஆண்டவர் சந்நிதியில் நாம் வீழ்ந்து கதற வேண்டும். தேவன் நம்முடைய பாஷையை சுத்தமாக மாற பண்ணும் பொழுதுதான் நாம் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய ஆராதனை அவர் சந்நிதியில் ஏற்றுக்கொள்ளப்படும்.
இன்னும் அநேக கிறிஸ்தவ மக்கள் ஊழியர்கள் கூட மற்றவர்களை தரக்குறைவாக பேசிக்கொண்டு ஆலய ஆராதனை என்ற பெயரில் அவர்கள் அநேக பாட்டுகளை பாடினாலும் தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். மற்ற ஆராதனைகள் எவ்வளவு வசீகரமாக இருந்தாலும் நாம் அதனால் கவர்ந்திழுக்கப்படவே கூடாது. அந்த நடத்துகிற ஊழியனின் வாழ்க்கை முறை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்று நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதேபோல் நம்முடைய வாழ்க்கையும் நம் வாயின் வார்த்தைகள் எவ்வாறு இருக்கிறது என்று புறஜாதி மக்கள் நம்மளை பார்த்து கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். சண்டை போடுகிற வார்த்தைகளும் மூர்க்கமான வார்த்தைகளும் கோபமான வார்த்தைகளும் அடிக்கடி நம் உதடுகளிலிருந்து பிறக்கவே கூடாது. மரியாதை குறைவான வார்த்தைகள் பிறக்கக்கூடாது. அப்படிதான் பாஷை சுத்தமாக மாற பண்ணுவது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையும் இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா ஆராதனை ஆசிரிப்பது போல நம்முடைய நிலைச்சட்டங்களிலும் மேல் சட்டங்களிலும் ரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாக அடையாளம் பூசப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. மூன்றாவதாக புளிப்பில்லாத அப்பம். இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காவை ஆசரிக்க எப்படி என்றால் அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தை அவர்கள் புசிக்க வேண்டும். எந்த புளிப்பான அப்பமும் இருக்கவே கூடாது. மாவு பிசைந்தவுடனே சுட்டு அதை சாப்பிட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மாவு பிசைந்து வைத்திருந்தார்கள். இரவு நேரத்திலே அவர்கள் தலைச்சன் சங்காரம் நடைபெற்றதினால் எகிப்தர் அவர்களை துரத்தி விட்டார்கள். சீக்கிரம் போங்கள், உங்களால் எங்களுக்கு அதிகமான சாவு வந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் துரத்திப்பட்ட அப்படினால் அவர்கள் பிசைந்த மாவு புளிக்காமல் இருந்தது. வேக வேகமாக கால்நடையாக எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். யாத்திராவும் 12:20. புளிப்புட்ட யாதொன்றையும் நீங்கள் புசிக்க வேண்டாம். உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் புளிப்புள்ள அப்பம் புசிக்காதிருக்க கடவுள்கள் என்று சொல்லியிருந்தார். பிரியமானவர்களே, உங்கள் வாசஸ்தலங்களிலெல்லாம் புளிப்புள்ள அப்பம் காணப்படவே கூடாது. யாராவது புளிப்புள்ள அப்பத்தை சாப்பிட்டால் அவர்கள் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான் என்று கூறப்படுகிறது. மூன்றாவது காரியம், நாம் கிறிஸ்தவ ஆராதனை, தேவனுக்கு பிரியமான ஆராதனை, நம்முடைய வாழ்க்கையில் எந்த புளிப்புத்தன்மையும் காணப்படவே கூடாது. உங்கள் வாசஸ்தலங்களெல்லாம் புளித்த மாவு காணப்படக்கூடாது. 1 கொரிந்தியர் 5:8. ஆகையால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்கனும் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். துப்புரவு உண்மை என்றும் புளிப்பில்லாத அப்பத்தோடு நாம் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பண்டிகை ஆசரிப்பு என்பது அதிக உற்சாகமாக சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியாக ஆராதிப்பது. அப்படி ஒரு ஆராதனை தான் ஒரு கிறிஸ்தவ ஆராதனை. அந்த கிறிஸ்தவ ஆராதனை எப்பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கும் என்றால் நாம் துப்புரவு உண்மை நம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான். புளிப்பில்லாத அப்பம் நாம் புசிக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்பத்தோடு நாம் கிறிஸ்தவ ஆராதனை செய்யும் பொழுதுதான் நிச்சயமாகவே அது ஒரு பண்டிகை ஆசரிக்கும் ஆராதனையாக மாறிவிடும். பண்டிகை காலங்களில் நாம் கிறிஸ்தவர்கள் பார்த்தால் ஆலயத்தில் அதிகமான கூட்டம் காணப்படும். அனைவரும் புத்தாடை அணிந்து அதிக மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு ஆராதனை சமயம் எப்படி காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து புளிப்புள்ள தன்மை கொண்டிருக்கிற துர்க்குணம் பொல்லாப்பு என்ற காரியங்கள் விலக்கிப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த 3வது கட்டளை பஸ்கா ஆராதனை ஆசரிக்க வேண்டும் பொழுது புளிப்புள்ள அப்பத்தை நீங்கள் புசிக்கவே கூடாது. பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் துர்க்குணம் பொல்லாப்பு என்ற புளித்த தன்மை காணப்படுகிறதா? அதை நாம் இன்றே நீக்கத்தக்கதாக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, நான் ஆராதனை செய்யும் பொழுது அந்த ஆராதனை உம்மிடத்தில் அங்கீகரிக்கப்படத்தக்கதாக இந்த புளிப்பான காரியங்கள் என் இருதயத்தை, என் தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்துகிற, என் ஆலயமாகி சரீரத்தை குற்றமாக்குகிற இந்த பொல்லாப்பு துர்க்குணம் என்ற காரியங்கள், மூர்க்கம், எல்லா காரியங்களும் என்னை விட்டு விளங்க வேண்டும் என்று நாம் கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். தேவன் அதற்கு கிருபை செய்வார். 4வதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வாறு பஸ்காவை ஆசரித்தார்கள் என்றால், அந்த ஆராதனை ஆசரித்தாலும் கால்களில் அவர்கள் பாதரட்சை அடித்து கொண்டும், இடைகளில் கச்சை கட்டிக்கொண்டும், கசப்பான கீரையோடும், கைகளில் தடி பிடித்து கொண்டும் தீவிரமாய் உட்கொண்டார்கள். நாம் தீவிரமாய் உட்கொள்வது என்பது அதிக சந்தோஷத்தோடு வேகமாக புசிப்பது. நாம் எப்பொழுது நாம் ஒரு உணவை அதிக வேகமாக புசிப்போம் என்றால் அந்த உணவு மிகவும் ருசியாக இருக்கும் பொழுது, நாம் உணவு மிகவும் ருசியாக இருக்கும் பரிமாறப்படும் பொழுது அந்த வாசனை நம்ம இழுக்கும். அதை நாம் அதிக வேகமாக புசிப்போம், உணர்ந்து புசிப்போம்.
அவ்வாறுதான் தேவன் கூறினது, பஸ்கா ஆராதனையை உள்ள ஆட்டுக்குட்டியை நீங்கள் தீவிரமாக புசிக்க வேண்டும் என்று. பிரியமானவர்கள், நாமும் கூட ஆராதனை நடத்தும் பொழுது நிச்சயமாகவே அதிக சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு இது நன்றாக இருக்கிறது, உணவு எப்படி நன்றாக இருக்கும் பொழுது நாம் அதிகமாக வேகமாக எடுத்து சாப்பிடுவோம், அதே போல் இந்த ஆராதனை எனக்கு மிகவும் அருமையாக இருக்கிறது என்று உள்ளார்ந்த ஒரு அனுபவத்தோடு நாம் அதை பங்கு கொள்ள வேண்டும். யாத்திராகம் 12:11 அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சி தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவர்கள், அது கர்த்தருடைய பஸ்கா. அதிக வேகமாக நாம் புசிக்க வேண்டும். அதிக தீவிரமாக என்பது அதிக ஆர்வத்தோடு. நாம் கூட கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை என்பது உண்மையான ஆராதனை என்றால் அனைவரும் ஆர்வமாக அதை பங்கு கொள்ள வேண்டும். ஏனோ தான வேண்டும், ஏதோ ஆலயத்துக்கு வந்துவிட்டேன், ஒரு ஆராதனை நடக்கிறது, இருந்துவிட்டு போகலாம் என்றல்ல. நாம் ஆர்வத்தோடு கர்த்தர் எப்படி பஸ்காவை பசிக்க தீவிரமாய் புசிக்க சொன்னாரோ அதே போல் நாம் ஆராதனையில் ஆர்வத்தோடு பங்கு கொள்ள வேண்டும். ஏனென்றால் எபேசியர் 6:14 சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும் நாம் காணப்பட வேண்டும். கால்களில் பாதரட்சி என்பது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி. தீவிரம், நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்வதில் அதிக தீவிரம் காட்ட வேண்டும். ஏன்னா அழிந்து போகிற ஜனங்கள் ஒரு நொடியில் ஏராளமான ஜனங்கள் வழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் நியூஸ் பேப்பரிலும் டிவியிலும் பார்க்கும் பொழுது இந்த காரியத்தினால் இவ்வளோ பேர் இருந்து விட்டார்கள், கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நாம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய சுவிசேஷத்தின் ரகசியத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நாம் பாதரட்சி தொடுத்தவர்களாக இந்த பஸ்காவை ஆகிய ஆராதனையை மேற்கொள்வது. மேலும் சத்தியம் என்னும் கட்சியை நாம் இடையில் கட்டி கொண்டவர்களாக எப்பொழுதும் நாம் சத்தியத்திற்காக நிற்கிறவர்களாகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றியவர்களாகவும் அவர்தான் சத்தியமாகிய தேவன். அந்த சத்தியத்தை நாம் அந்த இடைக்கட்சியை விட்டு நாம் எடுக்கவே கூடாது. எந்த காரியத்திலும் நாம் உண்மையை விட்டு பின்வாங்கவே கூடாது. உண்மையான சத்தியத்தை மற்றவர்களுக்கு பறைசாற்ற நாம் கடமைப்பட்டுள்ளோம். அதுதான் ஒரு கிறிஸ்தவ ஆராதனை. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய காரியங்களில் நாம் எவ்வாறு இருக்கிறோம்? நாம் மற்றவர்களுக்கு சத்தியத்தை அளிப்பதில் தீவிரம் காட்டுகிறோமா? நாம் சத்தியத்தை மற்றவர்களுக்கு சத்தியமாக அறிவிப்பதில் தீவிரம் காட்டுகிறோமா என்று சிந்திப்போம். ஏனென்றால் இந்த பஸ்காவை நீங்கள் தீவிரமாக புசிக்க கடவர்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதுதான் கர்த்தருக்கு ஒரு உண்மையான ஆராதனை. நாமும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக, ஏனென்றால் இப்பொழுது பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரும் அடிக்க வேண்டிய தேவையில்லை. நமக்காக ஒரே தரம் பலியாக ஈட்டப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியிடப்பட்டுள்ளார். ஆகையால் அந்த இரத்தத்தை நாம் தெரிந்து கொண்டவர்களாக, இருதயம் சுத்தப்பட்டவர்களாகவும், நாம் கால்களில் பாதரட்சி தொடுத்தவர்களாகவும், மேலும் புளிப்புள்ள எந்த காரியம் நம் வாழ்க்கையில் காணப்படவே கூடாது. அந்த ஏத்தின் பாவ விடுதலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாக இந்த பஸ்காவாகிய ஆராதனையை நாம் நடத்த வேண்டும். வீடுகளில் இப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நடத்த வேண்டும். ஆலயங்களிலும் பெயர்பட்ட ஆராதனை நடத்தும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளலாம். அப்பொழுது நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் பூர்த்தியாகும். தேவன் நம்மை அங்கீகரிப்பாக காணப்படுவார். கடைசியாக இந்த ஆராதனையின் போதுதான் ஊழிய அழைப்பு அடுக்கும். நாம் ஒரு உண்மையான ஆராதனை, கிறிஸ்துவ ஆராதனை செய்யும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஊழிய அழைப்பு இருந்தால் தேவன் நம்மை ஊழியத்துக்கு அழைப்பார். எந்த ஒரு பொய்யான ஆர்ப்பாட்டமான ஆடல் பாடலான ஆராதனையில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு பரவசத்தன்மையை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரின் மெய்யான சத்தத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய வண்ணமாக எந்தவித ஒரு சத்தியமும் அங்கே சொல்லப்படாது. ஏனென்றால் அதிகமான பாடுகளும் குத்தாட்டமும் வேணால் நடக்குமானால் அந்த சத்தியத்திற்கு அங்கு எந்தவித இடமே இல்லை. ஆனால் தேவன் கூறுவது உண்மையான கிறிஸ்துவ ஆராதனை இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊழியத்துக்கு அழைப்பு விடுக்கிறார்.
அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபாசித்து கொண்டிருக்கும் போதும் பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றினார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மென்மையின் ஆவியானவர். இந்த கிறிஸ்தவ ஆராதனை நாம் உண்மையாக அவருக்கு பிரீதியாக நடக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் பரிசுத்த பாதையில் நடத்த நம்மளுக்கு வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஆராதனை என்னும் சத்தியத்தை நாம் மனதில் பதித்து கொள்ள வேண்டும். முக்கியமாக ஆராதனை நாம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இரண்டாவது, நாம் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக ஆராதனை செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நாம் தேவனுடைய புளிப்பில்லாத அப்பத்தோடு எந்த ஆராதனை செய்ய வேண்டும். எந்த புளிப்பான காரியங்கள், தட் இஸ் துர்க்குணம், பொல்லாப்பு என்ற காரியங்கள் நாம் இருத்தில் காணப்படவே கூடாது. நான்காவதாக, நாம் தீவிரமாக அதை புசிக்க வேண்டும். கையில் தடி பிடித்து கொண்டும் சத்தியம் என்னும் இடைக்கட்சியை கட்டி கொண்டும் ஆயத்தம் என்னும் சுவிசேஷ பாதரட்சியை தரித்து கொண்டவர்களாக நாம் புசிக்க வேண்டும். இவ்வாறு நாம் ஆராதனை நடத்தும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஊழியத்திற்கு தெரிந்திருப்பார் என்றால் அந்த ஊழியக்காரங்களை திட்டமும் தெளிவுமாக நம் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துவார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, கிறிஸ்தவ ஆராதனை என்ற தலைப்பில் நாங்கள் சில காரியங்களை சிந்தித்தோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவாதி தேவன் அந்த வேதாமத்தில் ஆராதனைக்குரிய எல்லா காரியங்களும் திட்டமும் தெளிவுமாக நீர் எழுதி வைத்த தயவுக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எகிப்திலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்ட பொழுது பஸ்கா என்னும் ஒரு ஆராதனையை நீர் ஏற்படுத்தி கொண்டு வைத்த தயவுக்காவும் கொடாபடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த பஸ்கா என்னும் ஆராதனை முறையின்படி எங்களுடைய ஆராதனையும் உமக்கு பிரீதியாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக உம்மை ஆராதிக்க வேண்டும். நாங்கள் இரத்தத்தினால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக உம்மை ஆராதிக்க வேண்டும். எங்கள் பாஷை சுத்தமானவர்களாக உம்மை ஆராதிக்க வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, துர்க்குணம் உண்மை என்றும் ஒரு புளிப்பில்லாத அப்பத்தோடு உமக்கு ஆராதனை செய்ய வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் தீவிரமாக அதை ஆராதிக்க புசிக்க வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு தீவிரம் உள்ளவர்களாகவும் சத்தியத்தை அறிவிப்பதற்கு தீவிரம் உள்ளவர்களாக நாங்கள் அந்த ஆராதனைக்குரியவர்களாக காணப்பட வேண்டும் என்று கேட்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை நடத்தும் பொழுது உம்முடைய தேவ சுத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்த உள்ளவர்களாக இருக்க முடியாது ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மனதிலும் உண்மையான விசுவாசத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாக, ஒரு உண்மையான கிறிஸ்துவ ஆராதனை நடத்தத்தக்கதாக, உண்மையான வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஆராதனை நடத்தத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.